ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பில் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஏர்டாப்ஸ், அப்புறம் ட்விட்டரில் த்ரெட்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்துட்டு 2 ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கால்டேராஸ், இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸோ. இது ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே டாஸ்க்கு பண்ணோம் அப்படின்னா ரெண்டுக்குமே வந்துட்டு ஈக்குவல் ஆகுங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ பார்த்தலாம். கால்டேரா வந்துட்டு மாடுலர் பிளாக் செயினுக்கான அந்த பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பில்டு பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால்டேரா பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணியிருந்தோம். அப்போ கூட கால்டேராவோடைய யூஸ் பண்ணி அந்த பிரிட்ஜ் பண்ணுற பிளாக் செயின்ஸ் எல்லாமே டெஸ்ட்நெட்டில் வந்தது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிரஸோ வந்துட்டு ஆக்சுவலான வந்துட்டு ஒரு பிளாக் செயினுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பில்டு பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பிளாக் செயினுடைய ஸ்கேலபிலிட்டி, இன்டர்பிலிட்டி, அதனுடைய ஸ்மூத்னஸ் எந்த அளவுக்கு அது பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற அந்த டிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து உள்ளே சொல்கிறேன், எக்ஸாக்டாக வந்து நாலேஜ் பேஸில், எக்ஸாக்டாக வந்துட்டு டெக்னிக்கல் பேஸில் நான் வந்து பேசலை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் செயினுக்கு உண்டான சிஸ்டம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது தான் எஸ்பிரஸோ. இவங்களும் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 ப்ராஜெக்ட்டும் வந்து இப்போ ரீசெண்டாக ஆல்ட்லைர் வந்ததில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுற ப்ராஜெக்ட் சேம் அதே போல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து குழப்பிட்டுக்க வேணாம். என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்குமே இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஃபண்டிங் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேல்டரா வந்து பார்த்தீங்கன்னா $9 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்ட்ரா பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து அன்கன்ஃபார்ம்டு தாங்க. டோக்கனாமிக்ஸ் இது வரைக்கும் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகலை. அவங்களுடைய டிஸ்காலில் போய்ட்டு கேட்டிங்க அப்படின்னா பேன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. டோக்கன்ஸ் இருக்கும், பட் ஏர்ட்ராப் எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்பிரஸோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா $35 million வந்து பிக்கெஸ்ட் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களும் வந்து ரொம்ப சைலண்டாக தான் இருக்காங்க. இது வந்து ரொம்ப அண்டர்ரேட்டட் தாங்க இருக்குது. நிறைய பாப்புலர் ஆகலை. இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஆல்ட்லேயருக்கு அப்புறம் இதை வந்து சிலர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இதை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு ட்விட்டர் த்ரெட் வந்து நான் போட்டிருக்கேன். இதை பற்றி ஆல்ரெடி கைடு நம்மளுடைய சேனல் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வியனா கால்டேரா டேவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து வியனா அப்படின்ற ஒரு பிளாக் செயின். மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து 2 பிளாக் செயின் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக அந்த கால்டேரா எஸ்பிரஸோ 2 பேர் சேர்ந்து பில்டு பண்ணதே 2 பிளாக் செயின் பற்றி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். இதில் வந்த உடனே ஏர் டு செயின் டு மெட்டாமாஸ்க் கொடுத்துட்டு வந்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பண்ணிக்கிட்டு நெட்வொர்க் எல்லாமே ஸ்விட்ச் பண்ணாதீங்க. தென் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் கிளைம் பண்ணதுக்குண்டான இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய எத்தீரியம் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கேப்சா ஃபில்அப் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் டோக்கன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகலை. இது ஒர்க் ஆகும்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. செஃபோலியா நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணதுக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணிட்டு இதில் வந்துட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பிரிட்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றது அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு டெபாசிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் அந்த பிரிட்ஜ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள். சம் அமௌண்ட் வந்து இப்படியே வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டுருங்க. தென் வந்து நீங்கள் அனதர் பிளாக் செயின்ஸ் அனதர் ப்ராஜெக்ட் தேர்ட் வெப் எல்லாமே இருக்குல்ல, தேர்ட் வெப்பில் போய்ட்டு வந்து நீங்கள் வந்து இன்டராக்ட் பண்ணுங்கள். இன்டராக்ட் பண்ணி இந்த ட்ரான்சாக்ஷன்ஸோடைய கவுண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேர்ட் வெப்பை பற்றி நம்ம வந்து நிறைய டைம் பேசியிருக்கோம். அது வந்து நம்மளுடைய சேனல்ஸ் வந்து நிறைய வீடியோவில் கைடு இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிலன் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் முன்னே பார்த்தது வேணா, இப்போ வந்து மிலன். ஸோ பாய் நேம் கேலம் அப்படின்னு வச்சுருக்காங்க. தென் வந்து இதில் வந்து ஏர் டு செயின் டு மெட்டாமாஸ்க் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சேம் அகைன் அதே போல் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கேப்சா ஃபில்அப் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் டோக்கன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. தென் சேம் அதே போல் வந்துட்டு பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இதுலேயும் வந்துட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து செஃபோலியா நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ பிரிட்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றது அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிட்டு டெபாசிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும்.
ஒன்ஸ் வந்து இந்த பிரிட்ஜ் டிரான்சாக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சம் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பேக் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு சம் டெபாசிட் சம் வித்ட்ராஸ் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்கள். தென் நான் முன்ன சொன்ன போலவே தேர்ட் வெப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கான்டாக்ட் டிப்ளாய் பண்ணுறது, டோக்கன்ஸ் வந்து மின்ட் பண்ணுறது, பர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. இதுக்கான ரெஃபரன்ஸ் கைடு வந்து அந்த தேர்ட் வெப்புக்கான ரெஃபரன்ஸ் கைடு வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து அவைலபிள் இருக்குது. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கால்டேராவுடைய ஆக்டிவிட்டி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், அவங்களுடைய கேலக்ஸி கேம்பெயின். இப்போதைக்கு எதுவும் அவைலபிள் கிடையாது. ஃபியூச்சரில் ஏதாவது வந்தது அப்படின்னா நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணி வரேன். அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணிக்கோங்க. மேபி ஏர்டெல்லில் கொடுத்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், இது வந்து சொல்லுறதுக்காக எடுத்து வந்தேன். ஓகேங்க, இந்த வீடியோ தான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.